அதுக்கு முன்னாடி அவன் அயோக்கியனுக்கெல்லாம் 10 அதிகாரம் உள்ளவன் கூட வந்து நின்னுக்கிறான். என் தம்பி, ஏன் அண்ணன், என் மச்சான், என் மாமங்கிறான். உனக்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இருக்கலாம் உருவாக்கலாம் போராடுனா அவனுங்களை கால சின்ன பின்னமா பிடிச்சிட்டு இழுத்து இதை கொதறி ஒண்ணு இல்லாம ஆக்கிறதுக்கான நிலையில ஒண்ணுல இருந்து 4 பேர் தேர்ந்தெடுக்கிறான். இந்த நிலையெல்லாம் மாறணும். இதெல்லாம் நீ யோசிக்கணும். தெளிவா பொறுமையா நிதானமா கடைபிடிக்கணும். பெரிய முதலாளிலாம் இங்க வந்து பணம் போட்டு இந்த சமுதாயத்தை தூக்கி பிடிப்பானா அதை விட ஒரு ஐயோக்கியத்தான வேற எதுவும் இருக்க முடியாது. அப்படி யாரும் நம்பாதீங்க. அப்படி நம்பிக்குரியவர்களா போய் தான் பல ஆண்டுகள் நாங்கெல்லாம் மோசமாயிருந்தோம். எனக்கு கிடைச்சதுதான் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் கிடைக்கும். அதனால தயவு கூர்ந்து தெளிவாகணும். நாம இருக்கிற அமைப்பு, நம்ம எடுத்துன்னு போற நோக்கம் எதற்கும் ஆசைப்படக்கூடாது. யாருக்கிட்டையும் போய் மண்டியிடக்கூடாது, யாருக்கிட்டையும் போய் ஏசை கிடக்கக்கூடாது. உரிமையை மீட்டு எடுக்கிறோம்னா உண்மையா இருக்கணும், கொள்கையோடு இருக்கணும். எனவே அன்பு சகோதரர்களே, நீங்கள் எல்லாம் ஒன்னா புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய பிரதிபாக்கு நாம இப்ப மௌன அஞ்சலி செலுத்தி அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவிட வேண்டுவோம். சரி, ரைட்டு, பரவாயில்ல, பரவாயில்ல, இருங்க.